டாய்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சரியா. இன்னைக்கு வந்து நம்ம வந்துக்கிட்டு டாப் 5லேருந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. பார்க்க ஆரம்பிக்கிறோம். டாப் 5 கிண்டர் ஜாய் டாய்ஸ். இந்த கிண்டர் ஜாய் வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 25 ரூபாய்க்கு ஒரு இது அதான் அது பேர் கூட சாக்லேட் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அது வந்து இது நிறைய இது கொடுப்பாங்க. நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. நிறைய இது மூலமாக நிறைய சண்டை வரலாம்னா நம்ம கார் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம டைனோசர்ஸ் இந்த கீ செயின்ஸ் இருக்கும் அதெல்லாம் வளர்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இதுதான் டாப் 5ல நம்மள்கிட்ட இருக்கிறது. சரி அடுத்து பார்த்துடலாமா. டாப் 4ல் இருக்கிறது இந்த கிரேனைட்டு. இந்த கிரேனைட் அப்படியே பார்க்கணும் இந்த ரியலிஸ்டிக்காக தான் தெரியும். எனக்கு வந்துட்டு ஒரு பிளாக் கலர் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நீங்கள் எதாவது ஒரு செயினை போட்டு அதை நீங்கள் இப்படி உருகுனீங்கன்னா போது அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு த்ரூலாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் எதுவும் இருக்கும். ஆனால் என்ன உடனாலும் நீங்கள் ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதோட ஒரு எபிலிட்டி. இந்த டாப் 4ல் போட்டதுக்காரனா நீங்கள் நல்லா வரலாம். ஓகே அடுத்து நம்ம பார்த்துடலாமா. டாப் 3ல் என்ன இருக்குது நீங்களே பாருங்கள். வேறு என்ன போக்கிமான்ஸ் தான். போக்கிமான்ஸ் கூடயே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய போக்கிபால். அதான் இது கூடயே ஒரு போக்கிபால் கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் க்யூட்டாகவும் இருக்கும் இந்த போக்கிமான். ஏன்ட்ட இருக்கிறதுலையே மொத்தமே 4 இருக்கு. என்கிட்ட 6 இருந்ததில் நம்மகிட்ட 2 போயிடுச்சு. அது எங்கே போயிடுச்சுன்னா அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம். ஓகே இப்போ டாப் 3 க்ளோஸ் பண்ணிடலாமா. டாப் 2ல் இருக்கிறதுனா நம்மளுடைய பிளேப்ளேட், சிறந்த பிளேப்ளேட்ஸ் சுற்றிட்டு பார்த்தீங்களா. இப்போ இது என்ன வேணாம்னா இது என்னென்ன ஒரு விளையாட்டு அப்படிங்கிறீங்கன்னா இது கூட வந்து ஒரு லான்ச்சர் கொடுப்பாங்க. இப்போ உங்கள் ஆப்போனண்ட் வந்துட்டு உங்கள் தம்பியோ சரி யாராக வேணா இருக்கட்டும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பயணம் பண்ணிங்கன்னா இப்போ சுற்றி விட்டிங்கன்னா போதும் அதோட சுற்றிட்டு இருக்கும். சுற்றிட்டு இருக்கிறப்ப ஆப்போனண்ட்டில் ஒரு பிளேட் வருதுன்னா அது ரெண்டுமே மோதமாக சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பிளாஸ்டிக்கே அவைலபிளாக இருக்குது, நம்மளுடைய மெட்டலே அவைலபிளாக இருக்குது. ஆனால் மெட்டல் நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது, அதில் வந்து தீ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துட்டு 2000 மேலே வரும். இது உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் வரும். ஸோ டாப் 2 லிஸ்ட்டில் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்டீல் மாரி அழகாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு சேண்டை வந்து அள்ளி எடுத்து போட்டுக்கலாம். சேண்ட்னா ஒரு சொல்லவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேறு என்ன பண்ணலாம். அதனால நம்ம இதை வந்துக்கிட்டு அதுவும் நம்ம இதை மூவ் பண்ணும்போது அவர் இப்படி எப்படி ஷேக் ஆகிடலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நான் டாப் 1ல் போட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த எவ்வளோ பெரிய ஃபீச்சர்ஸும் எனக்கு ஒன்றுமே தெரியறதுனாலவா இந்த பேர்லேருந்து எல்லாமே அழகாகவும் இருக்குது. ஓகே இன்றைக்கி அந்த வீடியோவில் டாப்